ஹலோ மக்களே, சூரை மீனில் ரோஸ்ட் வச்சுருக்கேன். எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சூரை மீனை நல்லா அழகாக பாக்ஸ் மாதிரினா நல்லா அழகாக இவங்க வெட்டி தந்தாங்க. அப்போது அதில் சோள மாவு, அரிசி மாவு, சீரகத்தூள், மிளகுத்தூள், தனி வத்தத்தூள், கொஞ்சம் சிக்கன் பொரிப்பு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கை வச்சு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். 4-5 பேட்ச்க்கு அதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். அது பொரித்து ஒரு பக்கம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சட்டியில் சட்டியை நல்லா காய வச்சு, நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த சட்டி என்னோடய ஃபேவரட் சட்டி. ஸோ இதில் தான் முக்கால்வாசி எல்லாமே செய்வேன். அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போடணும், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க சின்னதாக மெல்லிசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் இவங்களே வெட்டி தந்துட்டாங்க. ஸோ அதுலேயும் பாருங்கள், நல்லா மெல்லிசாவே வெட்டி தந்துட்டாங்க. இது நல்லா வதங்கணும் பார்த்துக்கோங்க. இந்த கண்ணாடி பதத்துக்கு அடுத்தால வரணும். இவங்க நல்லா மெல்லிசாக வெட்டி தந்தனால அது கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கணும். மீன் பொரிக்கும்போது கண்டிப்பாக நல்லாவே பொரிக்கணும். ஏன்னா நம்ம சுக்கா வைக்கும்போது அப்புறம் மீனெல்லாம் உடஞ்சிரும் பரட்டும் போது. ஸோ மீன் நல்லா அழகாக நல்லா அல்வா துண்டை போல் இருக்கணும். அழகாக சூரை மீன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பாக்ஸாக இருக்கணும். அதில் மசாலாவும் கொஞ்சம் கோட் ஆகணும். நான் ஸ்டார்டிங்கே வீடியோ எடுப்பேன்னா என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால தான் அந்த மேரினேஷனை எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் இப்போ போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அதோட பச்சை வாசம் போகணும் பார்த்தீங்களா. அந்த பச்சை வாசம் நான் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போது கொஞ்சம் நம்ம தேவைக்கு நான் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மசாலாலேயும் நம்ம உப்பு போட்டிருப்போம்ல. இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சம் நான் எண்ணெய் கூட விட்டுருக்கனால அந்த எண்ணெயிலே எல்லாமே வதங்கிடணும். ஸோ அந்த எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும் இல்லை போடும்போதே. இப்போ சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், வீட்டில் குழம்பு தூள் அரைப்போல் குழம்பு வைக்கிறதுக்காக அந்த குழம்பு தூள் மட்டும் நான் 2.5 கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா நான் வெறும் குழம்பு வச்சுருக்கனால இது கொஞ்சம் சுருன்னு இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோன்னா வெறும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் தண்ணி, அதுவும் சின்ன கிளாஸ் தான், ஊற்றிட்டு அந்த மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு மூடி வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கும். வெறும் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும் நம்ம தண்ணி ஊற்றலையா. டேஸ்டிங்க்கு எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க உப்பு கம்மியாக இருக்குதுன்னு. ஸோ உப்பு போட்டுட்டு இப்போ இந்த பொரிச்ச சூரை இருக்கு இல்லையா, இந்த சூரையை இதில் தட்டி மூடி வச்சு திறந்தும் நல்லா கிண்டி விடணும். இந்த மசாலாலாம் அந்த சூரை மீனுக்குள்ளே போகணுன்றதுக்காக 2 வாட்டியாக மூடி வச்சு நல்லா இது பண்ணணும். கடைசி ஸ்டேஜில் இறக்கும் போது கொரியாண்டர் லீஃபு, மல்லி இலை அது போடணும். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சனால நான் மல்லி இலை போடலை. இதுதான் சூரை ரோஸ்ட் ஃபைனலாக.